இந்த மாதம் நீங்களும் நானும் ஆண்டோடைய பலத்தினால ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்த போகிறோம். புதிய சரித்திரத்தை படைக்க போகிறோம். புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். புதிய எல்கைக்குள் கடந்து போக போகிறோம். இந்த மாதம் புதிய பலனினால் நாம் தரிப்பிக்கப்படுகிறார். புதிய பலனினால் நாம் நிரப்பப்படுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த 7 மாதங்கள் வேகமாய் நிழலை போல புகை போல கடந்து போய்விட்டு ஆனாலும் புதிய மாதத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவது ஏதுவாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்களாம், ஓடினாலும் அவங்க இளைப்படைந்து களைத்து போக மாட்டாங்களாம். இந்த நாட்கள் எடுத்துட்டோன்னா நடக்காமலே சோர்ந்து போகிறவங்க, களைப்படைவங்க நிறைய கூட்டம் இருக்குது. வாலிபர்கள் இடறி விழுவாங்க, சோர்ந்து போக வேண்டும் என்று வசனம் சொல்லுது. ஆனால் யார் சோர்ந்து போக மாட்டாங்க, யார் இளைப்படையாம தொடர்ந்து ஓடுவாங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இந்த மாதம் கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறாராம், கழுகை போல. இந்த மாதம் புதிய பலனினால் நாம் தரிப்பிக்கப்படுகிறார். புதிய பலனினால் நாம் நிரப்பப்படுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார், காத்திருக்கணும். யாருக்கு? கர்த்தருக்கு. பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், ஃப்ளைட் எடுத்துக்கிட்டா 3 மணி நேரமாவது காத்திருக்கிறோம். அந்த ஷெடியூல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். கர்த்தருக்கு காத்திருப்போமானால் நிச்சயமாகவே பலனற்று போயிருந்தாலும் புது பலனை கர்த்தர் கொடுப்பார். ஏன் புது பலன் தேவை? நம்ம சந்திக்க போற காரியங்கள்லாம் புதுவிதமான பிரச்சனைகளா இருக்க போது, புதுவிதமான பாடுகளா இருக்க போது, புதிய பாதைகளா இருக்க போது. புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் அவைகளை ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும், அந்த பாதையில தொடர்ந்து ஓட முடியும். ஸோ அதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஆண்டுடைய வார்த்தை இதுதான். இந்த மாதம் அதிகமாக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து நம்மளை சார்ஜ் பண்ணி கொள்வோம், காத்திருந்து நம்மளை ஸ்திரப்படுத்திக் கொள்வோம், பலப்படுத்திக் கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, சிக்லாக் பகுதியில் தான் தாவீது, அங்கே ஒரு 600 பேர் சேர்ந்து குடும்பமாக இருக்கிறாங்க. சவுலுக்கு தப்பி, சவுலுக்கு பயந்து அங்கே போய் இருக்கிறாங்க, அந்நிய இடத்துல, வேறொரு இடத்துல. ஆனால் என்னாச்சது? எல்லாத்தையும் இழக்க நேரிடுகிறது. தாவீது யுத்தத்திற்கு போகிறான். அங்கும் பெலிஸ்தர் அவளை சேர்த்து கொள்ளவில்லை. திரும்பி வருகிறான், பாளையங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு மனைவி பிள்ளைகள் யாருமே இல்லை. 4ஆம் வசனம் சொல்லுது, அழுகிறதற்கு கூட பலன் இல்லாமல் புகத்தட்ட அழுதாங்களாம். பலனே கிடையாது. எல்லாருமே தாவீதுக்கு விரோதமா மாறிட்டாங்க. நம்ம நம்பி வந்தோமையா, இப்படி ஆயிட்ட. அந்த தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அந்த நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் போய் காத்திருக்கிறான். அடுத்து நான் என்ன செய்யணும்னு தெரியல, பலன் இல்லை, எல்லாமே விரோதமா மாறிடுச்சு. ஹெல்ப் மீ லார்ட் சொல்லும்போது ஆண்டவர் பேசுறாரு, புது பலன் கொடுக்கிறாரு. அழுகிறதுக்கு கூட பலன் இல்லாதவன் போய் யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து அனுப்புறாருன்னா ஒரு காட் இஸ் கிரேட். அதுதான் நம்முடைய தேவன். இந்த மாதத்துல அதைத்தான் செய்ய போறாரு. நீங்க இன்னைக்கு ஒருவேளை நினைக்கலாம், ஆரம்பத்துல நான் எப்படி இதை செய்ய போறேன், இந்த மாதத்தை சந்திக்க போறேன், எப்படி இந்த காரியத்தை ஃபேஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம், அவருடைய பாதத்துல இருக்கும்போது அவர் உங்களுக்கு கொடுக்கிற காரியம் புது பலன். எப்படி பலன்? யுத்தத்திற்கு போய் யுத்தத்தை செய்து சத்துருவை சிதறடிக்கத்தக்கதாய், மேற்கொள்ளத்தக்கதாய், ஜெயிக்கத்தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். ஒரு அருமையான வாலிபனுடைய வாழ்க்கையை நான் வாசித்தேன். காச நோய், டியூபர்குலோசிஸ் நோயில பாதிக்கப்பட்டு ஆண்டவர் அறியாத குடும்பம், வேறு மற்ற காரியங்களை அவர்கள் ஆராதிக்கிறவர்கள், மருத்துவமும் கைவிட்டது, வீட்டில் இருக்கிறாங்க. திடீரென்று ஆண்டவரை அவன் அறிந்து கொள்கிறான். இதனால் வீட்டை விட்டும் துரத்தப்படுகிறான். மருத்துவத்தினால் கைவிடப்பட்டு செத்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. எப்போ வேணாலும் செத்து போகிற இந்த எலும்பும் தோலுமான ஒரு உருவம். உறவுகள் புறக்கணிச்சிருச்சு. தூரமா ஒரு மலையடி வாரத்தில் போய் உட்காந்து அழுதுட்டு நீ அவ்வளவுதான் வாழ்க்கை முடியும் போது பலன் கிடையாது. ஆண்டவர் சந்திக்கிறார், தொடுகிறார், சுகத்தை பெற்றுக்கொள்கிறான், மீண்டுமா எழும்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறாரு. இந்த புது பலனால் காரியத்தை செய்யும்படியாய் ஊழியத்தை தொடங்கி செய்ய ஆரம்பிக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? பெரிய அளவு 10 லட்சம் பேர் அவன் சபையில வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுக்கிறார். அதான் தென்கொரியாவில் உள்ள பால் யாங்கிஷோ, அந்த ஒரு வாலிப சகோதரருடைய வாழ்க்கை. யோசித்து பாருங்க. எல்லாவற்றிலும் கைவிடப்பட்டு பலனற்ற நிலைமை, கர்த்தர் பலன் கொடுத்தார். சிஷ்யர்கள் கூட பலனற்று போனாங்க. அதனால தான் நிற்க முடியல, மறுதளிச்சாங்க, பின்வாங்கி போனாங்க. ஆவியானவர் ஒரு உன்னத பலனை கொடுத்த பிறகு எதிரே விரோதமான காரியங்கள், ஒரு அடியிலே மரணங்கள், பாடுகள் இருந்துச்சு. பயப்படல, தைரியமா நின்னாங்க. என் தேவன் கொடுத்த புது பலத்தினால
புதிய சகாப்தம் படைச்சாங்க. இந்த மாதம் நீங்களும் நானும் ஆண்டோடைய பலத்தினால ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்த போகிறோம். புதிய சரித்திரத்தை படைக்க போகிறோம். புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். புதிய எல்கைக்குள் கடந்து போக போகிறோம். புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறோம். அடுத்த எல்கைக்கு கர்த்தர் கொண்டு வந்து ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மையில நிரப்ப போகிறார். காத்திருப்போம், பலனடைவோம். கழுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவோம். ஓடினாலும் இளைப்பு, களைப்பு, சோர்வு என்பது வரப்போவதில்லை. அதை தூக்கி எறிந்து விட்டு முன்னேற போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய மாதத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறீங்க. உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. உம்முடைய அபிஷேகமும் ஒவ்வொரு நாள் புதிதாக இருக்கிறது. புது எண்ணெயினால் அபிஷேகிக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல காத்திருக்கிற பிள்ளைகள் நாங்களும் காத்திருக்கிறோம் அப்பா. உம்முக்காக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, உம்முடைய பலத்தினால் தரிப்பிக்கப்படுவதற்காக காத்திருக்கிற எங்களை நீர் நினைவு கூறுவதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள புதிய பலன் இந்த மாதத்திலே இறங்கட்டும் அப்பா. புதிய காரியத்தை செய்வீராக. புது பலத்தினால் இட்டை கட்டி எண்ணுமாய் எது எது முடியலை, எது எதெல்லாம் முயற்சி எடுத்து தோற்று போய் எது எதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறதோ இந்த மாதம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற மாதமாய், சுதந்திரிக்கிற மாதமாய், மேற்கொள்கிற மாதமாய், உடைய நாமத்தை உயர்த்துகிற மாதமாய் மாற்றிக் கொடுப்பதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். புது பலனில் கர்த்தர் நம்மை நிரப்புவார். புதிய காரியத்தை செய்வார். நாமும் எழுந்து செட்டைகளை அடித்து உயர உயர பறக்கத்தக்கக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். புதிய சவால்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.